உதாரணமாக நாமக்கல் மாவட்ட கலெக்டராக இருந்தப்போ 2010 அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் அன்றைக்கு என்னை மாறுதல் செய்தார். அதற்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் என்னை மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக நியமனம் செஞ்சிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 2012 அந்த கிரானைட்டு ஊழலை வெளிக்கொண்ட அந்த பின்புலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க என்னையை மாறுதல் செஞ்சாங்க. ஆக எனக்கு நேரடியாக அவர்களுக்கு கீழே அருகாமையிலிருந்து பணியாற்றக்கூடிய அந்த பரிச்சயத்தோடு பணியாற்றக்கூடிய அந்த சூழலில் ஃபோனில் ஏதாவது உத்தரவு போட்டிருக்காங்க சார், கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அது மாதிரியான ஒரு இது இல்லை, அது மாதிரியான இது இல்லை. நேரடியாக அழைப்பு வரல உங்களுக்கு? நேரடியாக அழைப்பு வரல. 2 பேரும் என்னை மாறுதல் செய்திருக்கிறார்கள், அந்த படியை செய்திருக்கிறார்கள். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் அரசியல் தளத்தில் அப்பொழுதுதான் வந்து கொண்டிருந்தார். 2009 எனக்கு நல்லா நினைவிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிக்கு போகிறது மாதிரியே நாமக்கலுக்கு வந்தார். நாமக்கலுக்கு வரையில் அவர் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னெல்லாம் பேசையில் கொள்ளையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, எங்கள் மாவட்ட கலெக்டர் என் பேரை சொல்லி எங்கள் மாவட்ட கலெக்டர் ஊழலை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படின்னு ஒரு பெண்மணி அங்கே அவர் பேசிக்கிட்டு ஒரு கேள்வி பதிலாக கேட்டு பேசக்கூடிய அந்த சூழலில் ஒரு பெண்மணி அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அருமை, ரொம்ப அருமை அப்படின்னு குட் கலெக்டர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அடுத்த நாள் அந்த தினமணி நாளிதழில் குட் கலெக்டர் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு பெட்டி செய்தியாக அந்த செய்தி வந்துருச்சு. இதுதான் நான் திரு விஜயகாந்த் அவர்களுடைய என் பெயரை அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலோ அப்படித்தான்.